இன்டர்நெட்ல வெளியான ஜனநாயகன் முழு திரைப்படம், அதுவும் ஹெச்டி பிரிண்டோட. யார் இதை பண்ணியிருப்பா? இதிலும் அரசியல் சதி இருக்கா? ஒட்டுமொத்த திரையுலகமும் ஜனநாயகனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க விஜய் மட்டும் மௌனம் காப்பது ஏன்? இன்னொரு பக்கம் இந்த படத்துலையும் இஸ்லாமியர்கள் தான் உங்களுக்கு தீவிரவாதிகளாக குற்றவாளிகளாக காமிப்பீங்களா அப்படின்னு இயக்குனர் அமீரும் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனால் எல்லா பக்கமும் விஜய் ரசிகர்கள் யார் யார் ஆதரவாக குறிப்பிடுறாங்களோ, குறிப்பாக அவங்களுக்கு பிடிக்காத நடிகர்களை டார்கெட் பண்ணி சமூக வலைதளங்களில் அவதூறான கமெண்ட் போடுறது ஏன்? லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனநாயகன் திரைப்படம் நடிகர் விஜயினுடைய கடைசி திரைப்படம், 69வது திரைப்படமாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு, இந்த 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத போன வருஷமே அறிவிச்சிட்டாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு இருந்தது. காரணம், வினோத் அவர்களோட நடிகர் விஜய் சேரக்கூடிய முதல் திரைப்படம், அவருடைய கடைசி திரைப்படம் அப்படிங்கிறத அறிவித்ததுனாலேயே இந்த படத்தை திருவிழா மாதிரி நாம் கொண்டாடணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. ஸோ படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. காரணம், இந்த படத்தில் தேசிய டிஃபென்ஸ் சம்மந்தமாக சில காட்சிகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. மத ரீதியான சில காட்சிகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் வந்தது. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நாட்கள் தள்ளி போகுது. அதுக்கு பிறகு பொங்கல் விடுமுறை வருது. இந்த மாதிரி நிறைய தேதிகள் வருது. சென்சார் அதிகாரிகளுக்கு முறையாக அந்த படம் போட்டு காட்டப்படலை அப்படின்னு திரும்பவும் ரிவைசிங் கமிட்டிலாம் வைக்கிறாங்க. திரும்பவும் இந்த படத்தை போட்டு காட்டுறாங்க. இப்போ வர அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா பொங்கலுக்கு அடுத்து இப்போ எலெக்ஷன் ஆரம்பித்ததுனால இந்த படத்தினுடைய தேதியை இப்போதைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. குறிப்பாக எலெக்ஷனில் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றிக்கழக கட்சியும் போட்டியிடுறதுனால இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே இப்போ இன்டர்நெட்டில் இந்த முழு திரைப்படமும் லீக் ஆகிருக்கு. குறிப்பாக முதல் நாள் இரவு, அதாவது நடிகர் விஜய் காரைக்குடி பிரச்சாரம் போகிறாரு, அதுக்கு முதல் நாள் இரவு இந்த படத்தினுடைய ஒரு 5 நிமிட காட்சிகள் மட்டும் சமூக வலைதளங்களில் வெளியாகுது. பார்த்த பலருமே ஷாக் ஆனாங்க, எப்படி இது லீக் ஆகுது அப்படிங்கிறது. பார்த்தா அடுத்த நாளே இந்த முழு திரைப்படமும் இன்டர்நெட்டில் பலருக்குமே கிடைக்குது. பலருமே அதை ஷேர் பண்ணுறாங்க. நேரம் கடக்க அந்த முழு படத்தினுடைய ஹெச்டி பிரிண்ட், ரொம்பவும் துல்லியமான இருக்கக்கூடிய அந்த ஹெச்டி பிரிண்ட்டே எல்லாருக்குமே கிடைக்குது. பலரும் இதை பார்த்து ஷாக் ஆகிறாங்க, எப்படி இது லீக் ஆச்சு, யார் பண்ண வேலை அப்படிங்கிறது தான். குறிப்பாக இது விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழ் திரையுலகினர், அது மட்டும் இல்லாமல் இந்த தியேட்டர் ஓனர்கள், விநியோகஸ்தர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அமைஞ்சது. காரணம், விஜயனுடைய கடைசி திரைப்படம். இந்த படம் எப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டரில் திருவிழா மாதிரி அவருடைய ரசிகர்கள் கொண்டாட காத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்படி ரிலீஸ் ஆகுறது தியேட்டரில் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை குறைக்கும், இந்த படத்தினுடைய ஓப்பனிங்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு எல்லாருமே கவலையில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் லீக் பண்ணியிருப்பா இப்படி திருட்டுத்தனமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் மற்றும் டிவிகே தொண்டர்கள் வழக்கம் போல இது டிஎம்கே உடைய சதி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன்னா சென்சாரில் தான் இந்த படம் இருந்தது, அவங்க சைடில் இருந்தால் யாரோ பண்ணியிருக்காங்க, இல்லை டிஎம்கேலேருந்து யாரோ பண்ணியிருப்பாங்க, இது அரசியல் சதி தான், நடிகர் விஜயை எப்படியாவது முடக்க பார்க்கணும், ஒவ்வொரு டைம் அவங்க சொல்ல கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு இப்போ ரிலீஸ் பண்ண விடாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய சதியாக தான் இருக்கும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் மற்ற கட்சியினர் எல்லாரும் சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இப்படி நாம் பண்ணி ஒரு படத்தை லீக் பண்ணி தான் அதில் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத எந்த கட்சிக்கும் அவசியம் கிடையாது. இது முழுக்க விஜய் கண்ட்ரோல், அதாவது அந்த படக்குழுவிலிருந்து அவங்களே தான் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. காரணம், அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் அப்படின்ற மாதிரி, அதாச்சும் எடிட் சாம்பிளுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்காது, இந்த மாதிரியான விஷயங்களில் அது படக்குழு சம்பந்தமான ஆட்கள் மட்டுமே பார்த்துருக்கக்கூடிய அந்த ஒரு எடிட் அப்படின்ற ஒரு விஷயம் அதை மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வேணும்னே விஜய் அனுதாப அலைக்காக இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தை பார்த்துட்டு ஓகே எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்களா, இப்போ நானே ரிலீஸ் பண்ணிவிட்டு மக்களை பார்க்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இது அவருடைய வேலை தான் அப்படின்னு இன்னொரு பக்கமும் குற்றம் சாட்டப்படுது. இது எப்படியோ இது வெளிவந்தது ரொம்பவும் தப்பு, இது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே எல்லாருடைய கருத்துமாகவும் இருக்குது. இப்போ சைபர் கிரைம் போலீஸார் இப்போ இதை யார் லீக் பண்ணா அப்படின்னு அந்த விசாரணையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனது தொடர்பாக ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் ஜனநாயகனுக்கு ஆதரவாக நின்றுக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. அப்போ ஒரு சிலர் மட்டும் தான் கருத்துக்களை தெரிவிப்பாங்க. ஆனால் இந்த ஜனநாயகனுக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் ஆரம்பித்து கமல்ஹாசன், சூர்யா, விஷால், சிவகார்த்திகேயன், இப்படி எல்லாருமே, நம்ம நடிகர் ஜிவி பிரகாஷ்லேருந்து ஒட்டுமொத்த திரையுலகமே ஜனநாயகனுக்கு ஆதரவாக யாரும் பைரசியில் பார்க்காதீங்க, இது தியேட்டரில் பார்க்கணும், விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம், இது பல பேருடைய உழைப்பு, வினோத்துடைய உழைப்பு இப்படின்னு பலருமே இந்த படத்துக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே பைரசியில் பார்க்காதீங்க அப்படிங்கிறதையும், குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படிங்கிறதும்.
இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் இன்னொரு படி மேலே போய் சமூக வலைதளங்களில் தங்களுக்கு பிடிக்காத நடிகர்களை வந்து அட்டாக் பண்ணுறதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆதரவாக பதிவிட்டிருந்த நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இவங்களுடைய பதிவுகளில் போய் அவங்களே திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது சோஷியல் மீடியாவில் நம்ம ரேண்டமாகவே போய் பார்க்க முடியுது. ஏற்கனவே நடிகர் விஜய் மற்றும் அஜித் ரசிகர்களிடையே ஒரு போட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மாறுச்சு. அடுத்து பராசக்தி இப்போ வரும்போது விஜய் ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுமான ஒரு போட்டியாக மாறுச்சு. இப்படி தொடர்ந்து மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களையும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டு விஜய் ரசிகர்கள் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. எல்லாருடைய ஓட்டும் நடிகர் விஜய்க்கு தேவை. ஏன்னா எல்லா நடிகருடைய ரசிகர்களுமே எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க. ஸோ எல்லாருடைய ஆதரவும் தேவை. அப்படிங்கிறதால விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது அப்படின்ற ஒரு சூழலை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ திரும்பவும் இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக இப்படி லீக் ஆன சம்மந்தமாக மற்றவங்க பேசும்போது அதுலேயும் இவங்க மற்ற நடிகர்களை விமர்சனம் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு இப்போ பலருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பலருமே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் இயக்குனர் அமீர் ஒரு படி மேலே போய் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் ஏன்னா லீக் ஆன ஃபுட்டேஜ் அவர் பார்த்துருக்காரா என்னன்றது தெரியல. அதை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுலேயும் இஸ்லாமியர்கள் தான் நீங்கள் தீவிரவாதிகளை சித்தரிக்கிறீங்களா, அவங்க தான் உங்களுக்கு கெட்டவங்களா, இதுதான் அவங்க அரசியலா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அந்த படத்தை அவர் பார்த்துருக்காரா இல்லை அந்த சீன்ஸ் மட்டும் பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களும் பேசும்போது மத்திய அரசு தான் இதை பண்ணியிருக்கணும். ஏன்னா சென்சாருக்கு தான் இந்த படம் முழு படமும் போயிருக்கு. அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. அவங்க வேணும்னே ஒரு மதத்தை காட்டுற அந்த ஒரு காட்சிகளை மட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னே இது மத்திய அரசினுடைய வேலை தான் அப்படின்ட்டு அவருமே குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக தமிழ் சினிமாவில் குடம்பக்கத்தில் மாறி இருக்கு. யார் இந்த படத்தை இப்படி திருட்டுத்தனமாக இணையத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய தப்பு. இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் அரசியலில் இருந்து சினிமா வட்டாரம் வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சம்மந்தப்பட்ட நடிகர் விஜய் ஏன் மௌனம் காக்கிறாரு? ஏன்னா அவர் காரைக்குடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த படம் எல்லாருக்குமே கிடைக்குது, HD பிரிண்ட் கிடைக்குது, ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகுது. ஆனால் இப்போ வர அவர் ஜனநாயகன் பற்றி ஒரு வார்த்தை எங்கேயுமே குறிப்பிடாமல் இருக்காரு. மாறா KVN ப்ரொடக்ஷனுடைய வழக்கறிஞர்கள் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜய் மட்டும் ஏன் இன்னும் மௌனம் காக்கிறாரு? தொடர்ந்து விஜய் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் எங்கேயுமே அவர் குரல் கொடுத்தது கிடையாது. மாறா அவருடைய படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அப்பயும் மௌனமாக இருக்கிறது ஏன்? அவர் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி மௌனம் காக்கிறாரு? அப்போ உண்மையிலே இவங்க தான் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அமைதியாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இங்கே எழுப்பியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஜனநாயகன் திரைப்படம் இப்படி திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னணி காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.